Hello everyone, welcome to the weekend market update. இன்னைக்கு டேட் 1st மே. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,997. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 54,863. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி அதுதான் வந்து லீட் பண்ண போகுது. அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்ட்டு முன்னாடியே சொல்கிறது நிஃப்டி ஐடி தான். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், அது கூட சில செக்டர்ஸ் பற்றி நம்ம என்னன்ட்டு பார்க்க போகிறோம். சரி, நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், நான் அவைலபிள் இல்லாத காரணத்தால். பட் அந்த வீடியோலேயே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் இப்போ வரைக்குமே அதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சார்ட். 15 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அனலைஸ் தான் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஏபிசியாக இருந்துச்சுன்னா ரெட் கலரில், ஓகேங்களா, ஏபிசியாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஏபிசி உருவாகலாம். அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு பி கீழே வரும்னு அர்த்தம். இல்லை 1 2 3 4 5, ஓகேங்களா, அப்படி இருந்தாங்க கூட இந்த 5 கீழே வரும். இல்லை அந்த எதுவுமே இல்லை, பெரிய ஏபிசியாக இருந்தால், ஏபிசியாக இருந்தால் இந்த இடத்துல இருந்து டீப்பர் டிக்ளைன் வரும். பட் இது இப்போதைக்கு அது லெஸ் ப்ராபபிலிட்டி தான், அது கணக்கில் கிடையாது. பட் அந்த ஆப்ஷனே போட்டாலுமே நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ 3 ஆப்ஷன்லையுமே நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு லெவல்ஸும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். 24,687 வரைக்கும் இது ஓகே. ஸோ வேவ் 4னா இங்கே திரும்பும், இந்த மாதிரி அதர் கண்டிஷன்ஸாக இருந்தால் கொஞ்சம் மேலே போய் திரும்பும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சார்ட் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 24,687 ப்ரைஸ் இன்னும் தாண்டலை, ஓகேங்களா. ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அதே தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ட்டு நான் வீடியோவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே சமயம் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த டிக்ளைன் மினிமம் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்காச்சும் வரணும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த எந்த ஆப்ஷனாக இருந்தாலுமே, ஏன்னா இது ஒரு லீஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேவ் பியாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் படி ப்ரைஸ் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்காச்சும் வரணும். ஸோ இப்போ வரைக்குமே எந்த ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஏ பி சியாக இருக்கலாம். ஒருவேளை பி கம்ப்ளீட் ஆயிருந்தா இது வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணும்போது ப்ரைஸ் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு வந்துடும். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. லெவல்ஸ் சொல்கிறேன். இப்படி ஒரு பவுன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால மேபி நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் கூட ஃபார்ம் ஆகலாம், ஓகேங்களா. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ் வேவ் ஃபார்ம் ஆகி மறுபடியும் கீழே வரலாம். ஸோ இந்த பிங்கிறது இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஜோன் ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஹையான 24,300 24,450, ஓகேங்களா, இந்த 500 ஜோன் வரைக்குமே போயிட்டு கீழே வரலாம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் கரெக்ஷன்ஸ் கீழே வரலாம். நடுவில் பி வேவ்ல இப்போ இருக்கு. ஒன்னா பி வேவ் ஆல்ரெடி முடிஞ்சிருந்தா 1 2 3 வர ஆரம்பிச்சிடும். பட் பேங்க் நிஃப்டியில் பவுன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு ட்ரையாங்கிளாகவோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாவோ மூவ் ஆகி கீழே வரலாம், ஓகேங்களா. அதுதான் லெவல் சொல்லியிருக்கேன். பட் ஓவரால் மார்க்கெட் இன்னொரு லைக் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிஃப்டியில். பேங்க் நிஃப்டிலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ முக்கியமான சப்போர்ட்டில் தான் இருக்குது. 54,350 ஜோனுங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் தான். இந்த இடத்துல சப்போர்ட் விடலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகலாம். அந்த பவுன்ஸ் வந்து 55,900 56,200 ஜோன் வரைக்கும் வரலாம், ஓகேங்களா. இந்த ஜோனில் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா அதே சமயம் கூட நிஃப்டியும் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ற அந்த சமயத்தில். ஸோ இங்கேயும் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணால் இன்னொரு லோ வந்து மறுபடியும் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு வரலாம். அது வந்து 52,900 ஜோனுக்கு வரலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. இதை தான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன் 2 வாரத்துக்கு முன்னாடியே. அதே வீடியோவில் இப்படி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இங்கேருந்து டைரெக்டாக கீழே இறங்குதா இல்லை இப்படி கீழே வந்து மேலே போதா. உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியும், ரெண்டுமே இங்கே டிக்ளைன் தான் ஆகுது. ஒன்னா டிக்ளைன் கீழேயே போயிடுது, அப்படி இல்லைன்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்துட்டு மேலே போய் மறுபடியும் கீழே வருது. ஸோ இதுதான் ஐடியா, ஓகேங்களா. ஸோ இந்த ஜோன் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒருவேளை மேலே போயிட்டு கீழே வரணும்னா இப்போ நிஃப்டியில் நம்ம சொன்ன 24,450 ஜோன் 500 ஜோனையும் தாண்டுது அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து மேலே போகலாம், ஓகேங்களா. மேலே போய் அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் கீழே வரணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அங்கே வர்றது தான் ப்ரைமரி வியூ. ஒருவேளை இப்போ 24,500க்கு மேலெல்லாம் போகுது அப்படின்னா இன்னொரு ஹைட் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். இதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். எந்த வகையிலும் வியூ மாற்றலை, ஓகேங்களா. 15,4 இதுதான் வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலும் அதே தான். பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை 24,687க்கு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வேவ் 4 கிடையாது,
நான் பாருங்க 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வேவ் 4 ரிஜெக்ட் ஆகிடும். மோஸ்ட்லி டவுட்டு தான், பட் இப்போவே கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா இதை தாண்டி லைட்டாக போனால் கூட வேவ் 4 கிடையாது. அதாவது இந்த வேவ் 4, இந்த வேவ் 4 அண்ட் வேவ் 5 கிடையாது. ஒன்றா ஏபிசியாக இருக்கும், இல்லைன்னா நியூ இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ. இப்போ நிஃப்டி ஐடி, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இருக்கீங்க, இல்லை எலியாட் வேவ் பற்றி புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் வந்து ப்ரிசைஸ் லெவல், அதாவது அது ஒரு இண்டெக்ஸில் ப்ரிசைஸ் லெவல், அதாவது சொன்ன லெவலே எக்ஸாக்டாக திரும்புறதெல்லாம் வந்து நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லேயும் உங்களுக்கு நான் 3 இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்கோம். இது ரீசெண்டாக நடந்த ஒரே இண்டெக்ஸில். அதனால மறுபடி சொல்கிறேன், ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும் போது இந்த சார்ட் பாருங்கள். ஓகேங்களா, இது ஜனவரி எடுத்தது 40,264. நான் அதனால தான் சொன்னேன் நிஃப்டி ஐடி வந்து லீட் பண்ணும். அதாவது நிஃப்டி ஐடி தான் அடுத்த வழிவே காட்டும். இந்த இடத்துல வந்து டிக்ளைன் ஆக போகுதுன்னு வழி காட்டுச்சு. நான் அதான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருந்தேன். ஸோ 4264 கீழே இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, எக்ஸாக்டாக 4264. ஸோ டிக்ளைன் ஆன உடனே என்ன சொல்லியிருந்தேன்னா 28,500 ஆச்சு மினிமம் வரணும், 28,500 ஆச்சு மினிமம் வரணும். எதுக்குன்னா எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸுக்கு. அது வராமல் பவுன்ஸ் வராது அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்னாச்சு, 28,500 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 28,500. ஸோ 28,500 பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த 28,500 பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், 31,300 32,144. இது வந்து 4ஆம் தேதி ஏப்ரல். ஓகேங்களா, சொல்லியிருக்கேன். எல்லாமே இங்கேயே பேசிட்டோம், பட் அது நடக்கும்போது ஒவ்வொன்றா சொல்றது. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வரணும், அதாவது 28,500 கீழே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. அடுத்து என்ன நினைச்சுன்னு பாருங்க, 32,144. இதை எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. தெரியுத நம்பர். ஸோ 40,264, 28,500, 32,150, இப்போ எகைன் 28,500 கீழே. ஸோ இந்த மாதிரி எலியாட் வேவ்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ் லைவ் கிளாஸ் முடிஞ்சது. இது இப்போ ரெக்கார்டட் வெர்ஷனாக நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எலியாட் வேவை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் இப்போ இருக்கிறதுலையே, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ்னால் அது நம்மளோடது. 400 சார்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். ஓகேங்களா, அதை தாண்டி சின்ன சின்ன க்ளூஸ் டிப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம தமிழில் எலியாட் வேவ் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நவ் நிஃப்டி ஐடி அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நிஃப்டி ஐடி இன்னும் கரெக்ஷன் முடியல. ஓகேங்களா, ப்ரைஸ் கீழே வரணும். மேபி ஒரு சின்ன ஒரு பாஸ் கொடுத்ததுக்கப்புறமோ, இல்லை 29,900 950 30,000 வச்சுக்கலாம், 30,000க்கு லெவலில் ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு, இல்லை இங்கிருந்தோ ப்ரைஸ் கீழே வரணும். அந்த வர பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28,000 27,500 மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது குறைஞ்சபட்சமாச்சு அங்கே வரணும். இது என்னோட எதிர்பார்ப்பு. பட் அதே சமயம் 26,000 வரைக்கும் போகலாம். இந்த பேட்டர்ன் படி அங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு குறைஞ்சபட்ச லெவல்ஸ். ஸோ ஓவரால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல, இன்னும் ஒன் மோர் லெக் டவுன் இருக்கு. அப்போ நிஃப்டி ஐடி லோ மேக் பண்ணும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா புல் பேக் மட்டும் கொடுக்கும். இதுதான் ஐடியா. அப்படி கொடுத்துச்சுன்னா ட்ரெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து கடைசி லெக்காக தான் நான் பார்க்குறேன் நிஃப்டி ஐடியில். ஸோ எப்படி இந்த லெக் ஓவரால் மார்க்கெட்டை வந்து டிக்ளைனை கொண்டு போச்சோ, இங்கிருந்து திரும்புறது ஓவரால் மார்க்கெட்டையும் மேலே கொண்டு போக அதிக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஓவராலாக நிஃப்டி ஐடியில் இன்னும் கரெக்ஷன்ஸ் முடியல. இதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். அதுபோக அடுத்த செக்டார் மெட்டல்ஸ். நான் சில வாரங்களுக்கு முன்னாடி நிறைய செக்டார்ஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதில் ஒரே ஒரு செக்டார் மட்டும்தான் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தேன். மீதி எல்லாமே கரெக்டிவ் ரைஸ் வரும். ஆனால் மெட்டல் செக்டார் மட்டும்தான் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இறங்கி மறுபடியும் மேலே போகணும். அது மேலே போகிறது 1300 13,650 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி இறங்கி ஓகேங்களா, ஒரு டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் இப்போ 1300 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன லெவல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ மேபி இன்னுமே ஒரு சின்ன ஒரு பாஸ் வந்துட்டு இன்னொரு ஹை போகலாம். ஏன்னா 1300 13,650 வரைக்கும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், நம்ம ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். மெட்டல்ஸ் வந்து இப்போ வேவ்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆனால் மட்டும்தான் இதை தாண்டி போகும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான் வேலை செய்யும். ஸோ அது என்னன்ட்டு பார்க்கணும் மெட்டல். அதே மாதிரி இதை தவிர நான் நிறையா செக்டர்ஸ் பேசியிருந்தேன். இப்போ ஐடி பேசியிருந்தோம், இப்போ மெட்டல்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி, டிஃபென்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட்டோ செக்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. பட் அந்த ரைஸ் எல்லாமே மோஸ்ட்லி வேவ் பியா கூட இருக்கலாம், வேவ் பியா இருக்கலாம், வேவ் எக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒன் மோர் ஹை போயிட்டு பெரிய டிக்ளைன் வரலாம். ஆனால் அங்கே எல்லாமே டிக்ளைன் சில வரணும், இங்கிருந்து வரணும், இல்லைன்னா ஆல் டைம் ஹைஸ் எல்லாம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்குது. நான் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து அந்த செக்டர்ஸ் எல்லாமே ஒரு ரீவிசிட் பண்ணி பார்ப்போம், என்ன பேசணும், என்ன நடந்திருக்கு, அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. ரைட். ஸோ இதுதான் அப்ரோச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல இது மந்த்லி சார்ட், மார்ச் மாதம் ஒன்ஸ் இந்த கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நான் இங்கேயே முன்னாடி போட்டேன். பட் இந்த சார்ட் எடுத்தது கொஞ்சம் லேட்டு. நான் என்ன போட்டிருக்கேன்னா 22,930க்கு வரும், டிக்ளைன் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி 27,100, அதுக்கப்புறம் 28,400, இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல எல்லாருமே டிக்ளைன் அவ்வளோதான், எல்லாமே கீழே போயிடும் அப்படின்ட்டு சொன்ன சமயங்கள்ல இதை நான் ஷேர் பண்ணேன். அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்டா 22,930, நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல. யூ கேன் சி 22,930க்கு கீழே வந்து 27,120 நான் போட்டிருக்க லெவல். இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 27,400, இன்னைக்கு 27,100 இருக்கு. ஸோ நான் சொன்ன லெவல் தான் வந்திருக்கு, இறங்கி ஏறி இருக்கு. இன்னுமே ஒன் மோர் ஹை வரலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் வந்துட்டு மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது எலியட் வேவ்ங்கிறது நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கோம். இந்த எலியட் வேவை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன நடக்குங்கிற சர்ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்க தேவையில்லை, ஓரளவுக்கு நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதுதான் அதோட சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள்ஸ் என்கிட்ட நிறைய சார்ட்ஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் நாஸ்டாக். இப்பவும் கவனிச்சிங்கன்னா நாஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஹை தாண்டிடுச்சு, பட் டவ் ஜோன்ஸ் தான் தாண்டல. அதுவே ஒரு சீரியஸ் இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் தான். ஸோ அந்த யூஎஸ் மார்க்கெட்ஸும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நான் உங்களுக்கு இது புரியறதுக்காக சொன்னேன். கீழே இறங்கி மேலே ஏறுங்கிறது எப்படி மெட்டல் செக்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி நாஸ்டாக்ல தான். நீங்கள் எல்லா சார்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் நம்ம எலியட் வேவ் நீங்கள் கற்றுக்கணும், அதுவும் நம்ம தமிழில் கற்றுக்கணுன்னா இப்போ அவைலபிளில் நம்ம கோர்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ், 400க்கும் மேற்பட்ட சார்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 37 மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுபோக அந்த கோர்ஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர். அந்த 1 இயரில் 5 to 6 டைம்ஸ் நம்ம லைவ் டிஸ்கஷன்ஸும் உங்கள் டவுட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம லைவ் டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செக் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. ஸோ ஓவராலாக கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியலங்க என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. மேபி ஆஃப்டர் ஏ பவுன்ஸ். ஓகேங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட லேர்னர்ஸ்க்காக, நீங்கள் எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.